வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில வார் நடந்துட்டு இருக்கிற அந்த டைம் ஒஸ்டானியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 கண்ட்ரியா சமாதான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒஸ்டானியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானை கிளப்பி திரும்பி வாரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன பிளானு? ஸோ அவங்க வந்து அது ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கும் வாரே இல்லாமல் நடக்கிறதுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஆப்ரேஷன் சிட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டு ஏஜென்டான ட்வைலைட் அப்படிங்கிற ஒருத்தரை ஸ்பையாக அந்த நாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க ஒஸ்டானியாவுக்கு. அவர் இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலியை பில்டு பண்ணுறாரு. அவரோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படியா இருக்காரு. அவங்க ஒரு பேர் வந்து லாய்டு ஃபார்ச்சர். அதுக்கப்புறம் இவரோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை. அதான் அவங்களுக்கு வந்து ஒய்ஃபாக வந்து இருக்க போகிறவங்க வந்து வந்து யார்? அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிட்டி ஹாலில் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. இன்னொரு டயத்தில் அவங்க வந்து இன்னொரு பிஸ்னஸாக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாசின். இவங்களுக்கு வந்து த்ரோன் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு நிக்நேம் கூட இருக்குது. அவங்களுக்கு ஆனியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து வாங்கியிருப்பாப்புல அவர். அந்த பொண்ணுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிபதி வந்து பவர் இருக்கும். அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அது வந்து அப்படியே மைண்ட் ரீடிங். ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டு, அது வந்து பாண்டு. இதுக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னா, ஃப்யூச்சர்ல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சுயநலத்துக்காக ஒரு ஃபேமிலிய வந்து மேக் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி இன்னொருத்தருக்கு தெரியாது. இதில என்ன கூத்துனா, ஆன்யாக்கு மட்டும் ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. சப்போஸ் ஆன்யாவோட டெலிபத் பவரு மத்தவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க வந்து தொரத்தி விட்டுருவாங்கங்கிற மாரி. அதாவது அவங்க அப்பா தொரத்தி விட்டுருவாருங்கிற பயத்தில, அவ உண்மைய சொல்லாம இருப்பா. பட் ஆனா அவங்க அம்மா அசாசின்னும், இவர் வந்து ஒரு ஸ்பையின்னும், பாண்டுக்கு வந்து ஃப்யூச்சர் தெரியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஓவராலா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட ஒரு கோர் ஸ்டோரி. இப்போ சீசன் 3 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்து சீன்ல வந்து பார்க் காட்டுறாங்க. அங்க வந்து ஆனியா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்க ஆனியா நல்லா ஐஸ்கிரீம்லாம் எடுத்து தின்னுட்டு இருக்கா. இவங்க அப்பா திட்டுறாரு, இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ அதெல்லாம் நான் அப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி சேட்டை பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கு. அவங்க அப்பா இங்க வந்து நல்ல ஒரு எப்படி யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல ஏதோ புட்டிங்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆனியா கேட்குறா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப பலூன் போயிட்டு இருக்கோம். எனக்கு பலூன் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் பின்னாடி போயிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு பாண்டு நின்றுட்டு அது ஏதோ ஃபியூச்சரை யோசிக்கும். ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த டேங்க் இருக்கும்ல ஜேசிபி. ஸோ அதை வச்சு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மரத்தெல்லாம் தூக்கி போட்டு பார்க்கில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அது தெரியுது. யாரோ ஒருத்தர் கெட்ட வந்து அந்த படி பண்ணுறான். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா பயந்துக்கிட்டே எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ணுறப்ப அங்கே ஒருத்தன் வந்து புலம்பிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கே சந்தோஷமா இருக்காங்க இந்த நாளில். என்னால் மட்டும் இருக்க முடியல. நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு ஹாலிடே டைம் போல். ஸோ எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அந்த ஆளுக்கு மட்டும் வேலை இருக்குது போல். ஸோ அதனால வந்து அந்த ஆள் கடுப்பாயிடுறான். ஆனியா பார்த்துட்டு இவன் தான் இருக்கும் போல, இவன் தான் இப்போ வந்து சஸ்பெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, என்னம்மா பலூன் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவள் உடனே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகி நின்றுட்டுருக்கா. உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடான். இப்போ என்ன ஐஸ்கிரீம் ஓவராக சாப்பிட்டதுல ஏதாவது வயிற்றுல பிரச்சனை வந்துட்டா, பாய்சன் ஆகிட்டா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, ஏன் அப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு கேட்குறப்ப திடீர்னு அவள் வந்து அதையும் மைண்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு படிக்க போகிறேன் அப்படின்னோன்னா இவங்க 2 பேருக்கும் அப்படியே ஷாக்கு. ஒன்றுமே புரியல. என்ன இது நம்ம பொண்ணு படிக்கங்குதா அப்படின்னு. அதுக்கு உடனே நான் ஸ்டெலா ஸ்டார் நிறையா வாங்கணும். அதனால நான் வந்து படிக்க போகிறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது. அவங்க வந்து ஒன்றுமே புரியல. சரி இந்த டைம் தான் நமக்கு வந்து கரெக்டான டைமு. இந்த மாதிரி பொண்ணு மோட்டிவேட் ஆயிருக்கா. கையோட படிக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் இருக்குல்ல. ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பார்க்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கு போல. இடிக்கிறது ஒர்க்கு. ஸோ அந்த ஆள் வந்து அந்த டேங்க்ல ஏறி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இவன் நின்றுட்டு இவன் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு லீவ் டைம்லேயே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லி கை காட்டவும், இவன் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அங்கே ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல. ஸோ இவன் வந்து வேலை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். அவன் கண்ணில் கருவளையெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி ஒழுங்கா தூங்காத மாதிரி, ஒரு மாதிரி காண்டில் இருக்கிற மாதிரியே இருக்கானா. இவன் இங்கேருந்து லாய்டு பார்க்குறான். எப்படி இவங்க ஏதோ ஒரு தூரத்தில் இருக்காங்க. இங்கேருந்தே அவனுக்கு அவன் கண்ணு கருவளையம் இருக்குங்கிற வரைக்கும் தெரியுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்பையாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ பார்த்துட்டு அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அக்ரெசிவாக வேலை பார்த்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் வேணுக்குன்னே பிடிச்சி வேகமாக பிடிச்சி பிடுங்கி போடுறது பில்டிங்கில் இருக்கிற பில்லர்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் லாய்டு பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு துணி வந்து அந்த இது மேலே வந்து விழுவும், டேங்க் மேலே. அவன் அதை தூக்கி இழுக்கிறான் அப்படிங்கிற பேரில் சறுக்கிட்டு கீழே விழுந்துருவான். தலைவன் காண்டாயிரும். அப்போ வந்து ஒரு பலூன் ஒன்று பறந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பலூனை பார்த்தோன்னே எல்லாரும் அங்கே பார்க்கில் ஜாலியாக இருந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த டைமில் ஒரு பறவை வந்து அசிங்கம் பண்ணிட்டு போயிடும் மூஞ்சில். இவன் சரி காண்டாயிடுவான். எப்புட்றா எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறேன்டா கிளம்புறேன்டா அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வேகமாக இடிச்சு போட்டு கிளம்ப பார்க்குறான். அங்கே இருக்கு. ஸோ அது வந்து இவங்க மேலே படம் வருது. லாய்டும் யோஜரும் வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கேயே இருங்க, இது வந்து நிலமை கைமீறி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இவனை இங்கேருந்து கல் அவுட் அடித்தா கூட கரெக்டாக அடிக்க முடியாது, ஏன்னா டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்னொரு டேங்க் இருக்கும். அதில் ப்ளக்கெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிவிட்டு
அவன்கிட்ட ஃபைட்டுக்கு போயிடுறான். இங்கே வந்து டேங்குக்கு சண்டை நடக்குது. இங்கே வந்து அப்பா வந்து டேங்க் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா ரொம்ப குஷியாக இருக்குது. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங் வந்து இவங்க இது பண்ணுறதுல சரிஞ்சு கீழே விழுவுற டைமில் அங்கே ஒரு பெரியவர் வந்து டாகை கூட்டிகிட்டு வந்துருப்பார். உடனே நம்ம யோர் என்ன பண்ணுறாங்க, ஆனியாவை தூக்கி பாண்டு மேலே உட்கார வச்சுட்டு நீ அங்கேயிருந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை போய் நல்லா காப்பாற்றி சூப்பர் ஹீரோ மாதிரி வராங்க. பார்த்துட்டு ஆனியா செமையாக பண்ணிங்கம்மா ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே இந்த மாதிரி நான் சர்க்கஸில் வந்து பார்த்துருக்கேன், அதுதான் வேற ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி அவளும் ஒரு பக்கத்து சமாளிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். ஆனால் உண்மை தெரியுங்கிறது அவளுக்கு தெரியல. இங்கே டேங்கு சண்டை நல்லா ஹெவியாக போயிட்டுருக்கு. தலைவன் வந்து என்ன பண்ணிடுறான், ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவனை படுக்க போட்டு தம்பி ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி பொண்ணை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவள் உடனே நான் டிவி பார்க்கணுங்கிறா. நீ தானே படிக்கணும்னு இப்போ வந்து டிவி பார்க்கணுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவள் காண்டிலே இருக்கா. உடனே அவங்க அம்மா சேரப் பண்ணுறதுக்காக கவலைப்படாதம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப பாண்டு இவ்வளோ ஒரு மாதிரி வெறுத்தில இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி பார்க்குற எல்லாருக்குமே யாருக்கு சமைக்க தெரியாது, அப்படியே சமைச்சா அவ்வளோதான் சாப்பிட முடியாது அப்படிங்கிறது. ஸோ அதனால எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. அடுத்த சீனில் இந்த சில்வியா இருப்பாங்களா, ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்களா, என்னென்ன ஆப்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வந்து ஃபியோனாவுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தா அதில் இருக்கிற ஆளை பற்றி சொல்கிறாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா செர்ஜி ஓஸ்டோஸ்கை. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமிக் கமிட்டியில் இப்போ இருக்கான் இந்த ஊரில். இவன் வந்து ஒரு முன்னாடி ஒரு ஆர்மியில் இருந்த பர்சன். இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வேணுக்குன்னே வெஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கொடுக்காம தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா இப்போ ஸ்ட்ராபெரி வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்க மாட்டான் இவன், ஸோ வெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த டைமில் என்னென்னா வெஸ்ட்டில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்டரோட பையனுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அந்த கேக்குக்கு வந்து ஸ்ட்ராபெரி வேணுமா. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி இல்லை அப்படின்னா அவங்க அங்கே பிரச்சனை ஆகிடுமா, உடனே சண்டைக்கு போயிடுவாங்களாம். இவங்க இந்த மாதிரி சில்லியாக தான் பேசுவாங்க, சரியா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாவது ஒன்று பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணு, இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் எடு, இந்த மாதிரி அது எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க போல். உள்ளே வந்து அந்த கமிட்டிக்குள்ளெல்லாம் இவளாலாம் போக முடியாது, சரி முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே லாய்டுகிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறா. எனக்கு வந்து உள்ளெல்லாம் போக முடியாது, ஸோ யாராவது ஒரு தெரிஞ்ச ஆள் மூலியமாக எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும், அது உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாய்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கேட்குறப்ப எனக்கும் அது மாதிரி தெரியாது, பட் ஆனால் எனக்கு ஒருத்தன் தெரியும், அவன் மூலியமாக போனீங்கன்னா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இவனே நம்பலாமா அப்படிங்கிறப்ப அவனை நம்பலாம், அவன் சும்மா காமெடி பீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவளும் போயிட்டு அந்த இவன் சொன்ன இடத்துக்கு போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராப்லாம் இருக்குது. அந்த ட்ராப்லாம் தாண்டி உள்ளே போனால் கன்னை வச்சு ஒருத்தன் மிரட்டிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி யார்மா நீ, எதுக்குமா இங்கே வந்த, என்ன வேணும் உனக்கு, நீ என்னோடய ஃபேனா, ஆட்டோகிராஃப் வேணுமாங்கிற மாதிரிலாம் கேட்குறேன். இல்லை என்னை வந்து இந்த ஒர்க்குக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே நீனும் அந்த லாய்டோட ஃப்ரெண்டு தானாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இந்த மாதிரி இவன் வந்து உடனே கேட்டுட்ருக்கான், உனக்கு பிடிச்ச மூவி என்ன, ஃபேவரட்டான டிஷ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கப்ப உனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா, நான் கிளம்புறேன், நீங்கள் நான் தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டேன் போலங்கிறப்ப இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் ஏது வேணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேறு யாருக்கிட்டையும் போயிருக்க மாட்டாங்க, இந்த ஃப்ராங்கின்னு இருக்கான, ஸோ அவங்ககிட்ட தான் ஃப்ராங்கி. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு தான் ஹெல்ப் கேட்டுட்ருக்கிறப்ப அவன் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா உள்ளே போகிறதுக்காக அந்த கமிட்டிக்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்காக வேற ஒருத்தங்க அந்த வேலைலாம் பார்ப்பாங்களா இவங்களுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபோன்லாம் அடிக்க மாட்டாங்களா, ஸ்ட்ரைட்டாக அந்த ரேடியோவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்து அந்த மெசேஜை வச்சு வருவான் போல். ஸோ ஒரு கிளப்புக்கு வர போகிறாங்க. அந்த கிளப்புக்குள்ளே வந்து இப்போ இந்த பொண்ணை விட மாட்டாங்க, ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இவன் உடனே ஒரு ஐடியா கொடுக்குறான். ஐடியா கொடுத்தா மேக்கப் போட்டுக்கிட்டு 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி உள்ளே போகிறாங்க. ஸோ கப்புள்ஸ் போகிறா. இவளுக்கா ஐயோ ஆண்டவாங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. யாருக்கு, ஃபியானோக்கு. என்னென்னா இதெல்லாம் லாய்டு பார்த்தா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா, மானமே போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் போகிறாங்க. அங்கே கார்டு வந்து பாஸ் இல்லாமல் உள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப உடனே ஃப்ராங்கின்னு கண்ணாடியை தூக்கி நான் தான்ப்பா அப்படின்னா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிட்டா அப்படின்னா உடனே ஹாய் அப்படிங்கிறத ஒரு மாதிரி வியர்டாக சொல்லிகிட்டு இருக்கா எடுத்து போய். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தனுமே ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு பையனும் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களா. ஒரு சில பேர்ட்ட இவன் வேணுக்குனே போயிட்டு இந்த மாதிரி இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கும் இவன் காண்டாயிடுறான். பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு சுட்டு தள்ளி விடுவோம் பார்த்துக்க, இங்கேயோ கொண்டு போட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவனே சாடி கேட்டுட்டு பார்த்தா அந்த ஆள் வந்துடுறான் கரெக்டாக. ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு டீல் பேச போகிறாங்க. டீல் பேச போகிற டைமில் அவன் உடனே சொன்னான், இந்த மணி எனக்கு பத்தாது, நீங்கள் சொல்கிற டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு, எனக்கும் டைம் இல்லை, என்னால் பண்ண முடியாது, என் டைமை வேஸ்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு போகிறான் வெளில. ஸோ அந்த டைமில் இவங்க சமாதானப்படுத்திட்டே பின்னாடி போயிட்டு இல்லை எங்களுக்காக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிற அந்த டைமில் அவன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இதுலேருந்து இவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு ஃபியானா கண்டுபிடிச்சிடறான். உடனே யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறப்ப உடனே ஃப்ராங்கி சொல்கிறான், ஏன்டா வேலை பார்க்குற இடத்துல கரெக்டாக வேலை பார்க்க மாட்டியாடா, நீ பாட்டியே எங்கள் பக்கத்தில் வாயை வச்சு போடுற துரத்திட்டு வராங்க என்ன, இல்லை என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடுறான். அந்த டைமில் அங்கேருந்து ஒருத்தன் அடிக்க வரப்ப ஃபியானா பாஞ்சு வாயிலே கொடுக்குறான். அவள் வந்து சேர்ந்து காப்பாற்றுறா. உடனே நீங்கள் இப்போ எனக்கு காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறப்ப இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் தேவைப்படுது, அதனால் ஹெல்ப் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க நிறையா அடிச்சு போட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில்
ஒருத்தன் கன் எடுத்துட்டு ஃபியானாவை சுட வரான். இவன் வந்து ஃப்ராங்கி இருக்கானா, ஸோ அவன் வந்து தடுக்கிறான். அவன் உடனே எதுக்குடா என்ன வந்து தள்ளி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி காட்ட வரா. உடனே நான் வந்து உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படல, ஒருத்தன் கன் வச்சு சுட வந்தான் அப்படின்னா, டேய் அவனை மொதல்ல பாடுறா அப்படின்னா, இவன் ஆல்ரெடி கத்தியை வச்சு அவன் கையில் அட்டாக் பண்ணியிருப்பா. ஸோ அவள் தெரிஞ்சதெல்லாம் வந்து அசால்ட்டாக தான் இருந்திருக்கா. இவன் தான் வந்து ஓவராதுன்னா, ஓ என்னோட ஹெல்ப்பே தேவைப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சரின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மெயின்லலாம் போனால் இப்போ இவங்க அதெல்லாம் மாட்டிப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப இவன் உடனே சப்வேல போகலாம், எனக்கு ரூட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி வந்து இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப உனக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபியானா கேட்குறப்ப அவள் சொல்கிறா. இப்போ ஃப்ராங்கி சொல்கிறான், நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன், அதனால் இங்கே இருக்க சந்து புந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ ஏன் நாட்டுக்கு எதிராகவே வேலை செய்கிற அப்படின்லாம் ஃபியானா கேட்குறப்ப அதெல்லாம் அப்படி தான், இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அதுக்காக வந்து இவங்களுக்கு உடந்தையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட இருந்த என்ன ஆளாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே அப்போ இதுக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இவன் வந்து ஒரு டொபாக்கோ இது வச்சுருப்பான், கடை வச்சுருப்பான். ஸோ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியானா வந்து கேட்பா. உடனே இவன் வந்து அந்த அதுக்கு இதுக்கு கீழே நியூஸ் பேப்பர் கீழே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது அந்த ஆள் எடுத்துகிட்டு வந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவள் உடனே தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு அடுத்த தடவையும் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவா. உடனே தயவு செஞ்சு ஆளை விட்டுருமா, இந்த மாதிரி நீ வந்து ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சினா நான் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் இழந்துடணும், இதோ தான் நம்மளோட கடைசி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.